வருஷம் ஸ்டார்டிங்கில் இருந்து, அதாவது ஒட்டுமொத்த கணக்காகவே வச்சுப்போம், ஓகேவா? இது வரைக்கும் டிவிக்கு அந்த சார்ந்து அந்த இதில் நடந்த மரணங்களோட எண்ணிக்கை 50+, ஹாஃப் செஞ்சுரி போட்டீங்க. நான் சர்க்காஸ்டிக்காக தான் ஆரம்பிக்குன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு சர்க்காஸ்டிக்காக இது பண்ண மனசு வரமாட்டேங்குது. ஒன்றே ஒன்று, நான் இதில் விஜயோ டிவிக்கேவையோ இது பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஜென்ரேஷனுக்கு என்னதான் ஆச்சு, நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன். நம்ம சினிமா பார்த்து தான் வளர்ந்தோம், தப்பு சொல்லலை. நம்மளை வளர்த்த விதம் அப்படி, சினிமா பார்த்து தான் வளர்ந்தோம், சினிமா பார்த்து எல்லாம் கற்றுக்கிட்டோம், எல்லாம் ரைட்டு. அப்படி என்ன வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் இல்லாமல், இல்லை நம்மளுக்கே தோணாதா எவ்வளோதான் நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு? அப்படி என்ன ஒரு மோகம், சினிமா ஸ்டார் மேலே ஒரு மோகம். அவங்க இப்போ ஸ்டார் இல்லை, அவங்க இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பர்சன். அவங்க அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் நடந்துக்கிறது இல்லை. அப்போது கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துலையும், இல்லை வண்டிக்கு பின்னால் போகிறது, அங்கே போய் டெத் ஆகிறது, 50 உசுருக்கு மேலே போயிருக்கு இது வரைக்கும். அதாவது ஒரு ரீசன், அதாவது நாட்டுக்காக போராடினாங்க, இல்லை வீட்டுக்காக இது பண்ணாங்க, எந்த ரீசனுமே இல்லாமல் ஒரு கூட்டத்தில் போய் ஒரு மனுஷனை பார்க்கணும், இல்லை அந்த கூட்டத்தினால, இல்லை அது சார்ந்து ஒரு 50+, நான் வந்து ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறேன், 50+, ஆயிருக்கு. எதுக்குன்னே இதாகாமல் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குங்க. அண்ட் எனக்கு வந்துட்டு இப்போ நான் டிவிக்கே நிறைய இடத்துல தவிர்த்துறேன், பேசுறதே கிடையாது. முன்னால் வந்துட்டு கலாச்சிட்டு சர்க்காஸ்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டா இருப்பேன். இப்போ அதுவுமே பண்ண எனக்கு வந்துட்டு விருப்பமே இல்லை. அவங்களோட டாபிக் வந்தாலுமே நான் அப்படியே அவாய்ட் பண்ணிடுறேன், இல்லை வாய்ஸ் கம்முன்னு வந்துக்கிறேன். எனக்கு ஒரு தடவையும் அந்த, அதாவது ஒரு ரீசனே இல்லாமல் இறந்தவங்களோட முகமோ இல்லை அந்த சீன்ஸும் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் ஒரு மாதிரி, அதாவது ஒரு ரீசன் இருந்து, இல்லை ஏதோ ஒரு, அது என்ன எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் யோசிச்சு பார்க்குறப்போ நம்ம ஜென்ரேஷன் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு பார்த்தா ஃபுல்லாக ட்ரக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அடிக்ஷன் இருக்கிறானுங்க, இன்னொரு சைடில் பார்த்தா ரிலீஜனு கேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு சைடில் இருக்கிறானுங்க. இந்த பக்கம் பார்த்தா சரி இவங்க மாற்று இது பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் பாலிடிக்ஸ் லைன்லேயும் ஐடியாலஜி லைன்லேயும் கொஞ்சம் பசங்களை கொஞ்சம் நல்லா கொண்டு போய் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சினிமா ஸ்டார் பின்னால் ஓட வச்சு பசங்களை முடிச்சுட்ருக்குறானுங்க. என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது, எதுவும் இதாக ஆக மாட்டேங்குது. அதாவது ஒருத்தரை கை காமிச்சு இவங்க கெட்டவங்கன்னு சொல்கிற அவங்களே இன்னொரு விஷயத்தில் கெட்டது பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்களும் கெட்டவங்க தான் இருக்காங்களே தவிர, அதாவது பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே யாருமும் இல்லை. அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டு, அதாவது ஒரு விஷயமே யோசிச்சு பார்க்கும்போது தலையே ஒரு மாதிரி கேர் ஆகுது, அந்தளவுக்கு தான் இருக்குது.